ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வேலூரில் இருக்கிற தங்க கோயிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்திருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அப்படியே வந்து பைக் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போய் பொற்கோயிலை பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பொற்கோயிலுக்கு வந்து சேர்ந்ததை பார்த்துருப்பீங்க. எப்படின்னா நம்ம ஃபாரஸ்ட் வழியாக வந்திருப்போம். எப்படின்னா திருப்பத்தூர்லேருந்து வேலூர் வந்து ஜவ்வாது மலை மேலே ஏறி அந்த ஆலங்காயம் வந்து ஃபாரஸ்ட் வழியாக நம்ம உள்ளே வந்திருப்போம். அது இல்லாமல் பைக்கெல்லாம் பஞ்சர் ஆனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் நான் இதில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே பொற்கோயிலுக்கு வந்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உள்ள கோல்டன் டெம்பிளுக்கு உள்ளே போகலாம். இதுதான் கோல்டன் டெம்பிளோட என்ட்ரன்ஸு. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது என்ட்ரன்ஸு. இது உள்ளே வந்து ஸ்டார் வடிவில் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அந்த ஸ்டார் வடிவில் நடந்து கம்ப்ளீட்டாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து திருப்பதி மாதிரி கூண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அங்கங்கே வெயிட் பண்ணி விடுற மாதிரி சூப்பரான ஃபெசிலிட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்க கோயில் எப்படி இருக்குன்னு உள்ளே பார்த்துட்டு வரலாம். பைக் வந்து நம்ம இங்கே வெளியே வந்து எங்கன்னா பார்க்கிங் ஏரியா இருக்கான்னு பார்த்துட்டு விட்டுட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிலுக்கு வந்ததுக்கு சும்மா சில்லுன்னு ஏதாச்சும் ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் மில்க்கு. ஏன்னா வெயில் பயங்கரமான வெயில். ஒரு ரோஸ் மில்க்கும் ஒரு பாதாமும் குடிச்சிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேட் 1 வழியாக நம்ம உள்ளே போக போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸ். இது வழியாக நம்ம உள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கார் பார்க்கிங் எல்லாம் உள்ளவே இடம் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம உள்ளே போகலாம். அது இல்லாமல் வந்து நம்ம ஸ்லிப்பர் விடுறதுக்கு டோக்கனு எல்லா இடமே செப்பரேட்டாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம உள்ளே பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே நுழைஞ்சாச்சு. கார் பார்க்கிங் எல்லாம் வந்து அந்த சைடு செப்பரேட்டாக ரூட் இருக்குது. அதே மாதிரி நடந்து போகிறவங்க இங்கே வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன இல்லைங்க, ஸ்டார் மாதிரி நடந்து உள்ளே போகணுன்னுட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் தான் சாமி இருக்கும், சுற்றி குளம் இருக்கும். நம்ம ஸ்டார் மாதிரி உள்ளே நடந்து போகணும். ஓகே, அப்படியே உள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இங்கே டோக்கன் எதுக்காகனா நம்ம லக்கேஜ் எல்லாம் இங்கே கொடுத்துட்டு போகணும். அதே மாதிரி நம்ம ஸ்லிப்பர் விடுறதுக்கும் கவுண்டர் இருக்குது. இந்த கவுண்டரில் நம்ம லக்கேஜ் ஸ்லிப்பர் எல்லாம் கொடுத்துட்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இங்கே சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வரலாம். பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதியில் நுழைஞ்சா எப்படி அந்த சவுண்டு இருந்துகிட்டே இருக்குமோ அதே மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி திருமலைக்கு போனால் இதே மாதிரி தான் ஏதோ ஒரு மந்திரம் சவுண்டு அதே மாதிரி ஸ்பீக்கரில் ஒழிச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபீலிங் தருது திருப்பதி மாதிரியே. ஸோ எப்படின்னா நம்ம திருப்பதியில் பெருமாள் மட்டும் இருப்பார், இங்கே வேலூர் கோல்டன் டெம்பிளில் தாயார் மட்டும் இருப்பாங்க. இந்த திருப்பதி போய்ட்டு வரவங்க மறக்காமல் வேலூரில் இருக்கிற தாயாரையும் மகாலட்சுமி தாயாரையும் தரிசனம் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ அற்புதமான டெம்பிள். இந்த சேவா என்ட்ரின்னு இப்போ பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அது வழியாக நம்ம உள்ளே போய் தாயாரை தரிசனம் பண்ண போனோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போய் பார்க்கலாம். இதில் தர்ஷன் டைமிங் வந்து அந்த வீடியோவை பாஸ் பண்ணி அதில் பார்த்துக்கோங்க. சேவா என்ட்ரி இதே தான் ஃப்ரெண்ட்ஸ், கோல்டன் டெம்பிள் சாமி. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி சாமியை ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கூகுளில் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த பிக்சர் கிடைக்கும். நம்ம சாமியை பார்த்துட்டு வந்துட்டு ஸோ இங்கே வந்து அன்னதான மண்டபம் இருக்குது. நம்ம உள்ளே போய்ட்டு சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போனோம். நல்லா வந்து சாம்பார், பொரியல், வடை அப்படின்ற மாதிரி நல்லா அருமையான சாப்பாடு சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இதுதான் அன்னதான மண்டபத்தோட என்ட்ரன்ஸு. சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த வைபே வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோயிலில் போய் சாப்பிட்ற வைபே அது தனி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து சாமி பார்த்தாச்சு, கிளம்பியாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா ஸோ புக்ஸு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அதே மாதிரி சாமி ஃபோட்டோஸு அந்த மாதிரி ஏகப்பட்ட உள்ளே வந்து ஷாப்பிங் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஃபுட் கோர்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ ஃபெசிலிட்டி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற இந்த பெரிய விநாயகரை வணங்கிட்டு போகலாம். நீங்களும் வணங்கிக்கோங்க. வெள்ளி கவசம் போட்டிருக்காரு. அதே மாதிரி உள்ள ஒரு வெள்ளி விநாயகர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெள்ளி விநாயகர் வந்து ஏறக்குறைய 1700 கிலோ முழுக்க வெள்ளியாலே செஞ்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் அந்த வெள்ளி விநாயகரையும் பார்த்துட்டு வாங்க. அவரை நம்ம பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்க்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். சும்மா என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே நம்ம உள்ளே போக போக அப்படியே ஸ்டார் மாதிரி சுற்றிட்டே இருக்கணும். ஃபுல்லாக கார்டன் தான். ஸோ அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு கார்டன்லேயும் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கான நேம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நிறைய வாசகம்லாம் வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம படிச்சுட்டு ஒன்றா போக போக இந்த எப்படின்றது மாதிரி சூப்பராக இருக்கும். வாழ்க்கைக்கு தேவையான அருமையான கருத்துக்கள் நிறைந்த வாசகங்கள்லாம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து வந்து நம்ம வேலூர் கோட்டைக்கு போகலாம். அங்கே கோட்டை சிவனை பார்த்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம இந்த வேலூர்லேருந்து அந்த ஸ்ரீபுரத்துலேருந்து நம்ம போகிறோம் இல்லைங்களா, அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து அந்த நாராயணி இருக்கு இல்லைங்களா, அவங்களோட இதுதான் ஃபுல்லாக. அந்த இடம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு தான். அங்கே பார்த்திங்கன்னா காலேஜு, ஹாஸ்பிட்டல், ஸோ அதே மாதிரி லாட்ஜி, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே அந்த சைடு ஃபுல்லாக அவங்களுக்கு தான் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நான் காட்டுறேன், அப்படியே பார்த்துட்டே போகலாம். ரோடு 2 சைடுமே வந்து
அவங்களோட இதுதான் இன்ஸ்டியூட் தான் இருக்கும். ஸ்கூல் கூட பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயணி வித்யாலயா ஸ்கூல் ஆசிரமம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வரும். அந்த ரோடு ஃபுல்லாகவே அவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஒரு ஆர்ச் வரும், அது வரைக்கும் நம்ம அப்படியே பார்க்கலாம். அது வரைக்குமே அவங்க இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம பொறுமையாக அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். அந்த இடமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூலாக இருக்கும். இப்போ கிளைமேட் வேறு வந்து நம்மளுக்கு வெயிலும் அந்தளவுக்கு இல்லை, ஸோ மழையும் இல்லை, நடுவில் இருக்கிறதுனால நல்லா காற்று சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஸோ கோல்டன் டெம்பிளோட என்ட்ரன்ஸ் காட்டுறோம் பாருங்கள். இது வழியாக தான் நம்ம இங்கேருந்து திருப்பதிக்கு வந்து 113 கிலோமீட்டர், வேலூருக்கு 7 கிலோமீட்டர் தான். ஜஸ்ட் வேலூர்லேருந்து 7 கிலோமீட்டர்லேயே லொக்கேட் ஆயிருக்கு. மறக்காமல் வேலூர் போனீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அந்தளவுக்கு அற்புதமான கோவில்னா இந்த கோல்டன் டெம்பிள் தான். ஸோ அது பாருங்கள், என்ட்ரன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் போயிட்டு ஸோ கோல்டன் டெம்பிளில் இருக்கிற நாராயணியல் தரிசிட்டு வரட்டும். ஸோ இது மகாலட்சுமியோட இதுதான் நாராயணின்றாங்க. ஸோ மறக்காமல் எல்லாரும் பார்த்துட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப்.